வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளதா? அப்படி என்றால் இந்த உணவுகளை நீங்கள் கட்டாயம் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல சாப்பிட வேண்டிய உணவுகளையும் இதில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்னி கற்கள் உங்கள் சிறுநீரகங்களுக்குள் உருவாகின்றன மற்றும் உங்கள் சிறுநீர் பாதையின் எந்த பகுதியையும் இது பாதிக்கலாம். குமட்டல், வாந்தி, காய்ச்சல், சிறுநீரில் இரத்தம் மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ஆகியவற்றுடன் கீழ் முதுகு, வயிறு அல்லது பக்கவாட்டில் கடுமையான வலியை ஏற்படுத்தக்கூடிய வலி மிகுந்த நிலை இது. நீர் இழப்பு, உடல் பருமன், ஆரோக்கியமற்ற உணவு, சில மருந்துகள் அல்லது கூடுதல் உணவுகளை எடுத்துக்கொள்வது, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு ஆகியவை சிறுநீரக கற்களுக்கு சில பொதுவான ஆபத்து காரணிகள். சிறுநீரக கற்கள் அடிக்கடி மீண்டும் வரும். எனவே சரியாக சாப்பிடுவது மற்றும் அவற்றை தடுக்க உதவும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்றுவது ரொம்ப முக்கியம். சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை கட்டுப்படுத்துவதில் ஆரோக்கியமான உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. மறுபுறம் உங்களுக்கு ஆபத்தை அதிகரிக்கக்கூடிய சில உணவுகள் உள்ளன. ஆரோக்கியமான சிறுநீரகத்திற்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய இந்த உணவுகளை இங்கே பட்டியலிடலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: கீரை, பீட்ரூட், இனிப்பு உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள், சாக்லேட் மற்றும் வேர்க்கடலை போன்ற அதிக ஆக்சலேட் உணவுகளை நீங்கள் உட்கொள்வதை தவிர்க்கவும். இருப்பினும் இந்த உணவுகளை கால்சியம் மூலங்களுடன் இணைப்பது உடல் ஆக்சலேட்டை கையாளவும் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கவும் உதவுகிறது. உங்கள் உப்பு கொள்ளளவை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். அதிக சோடியம் உள்ளடக்கம் சிறுநீரகத்தில் கால்சியம் உருவாவதை ஊக்குவிக்கும். இறைச்சி, புரதம் சிறுநீரக கற்களை உருவாக்க வாய்ப்புகளை அதிகரிக்கும். விட்டமின் சி அதிகப்படியான அளவு உங்கள் சிறுநீரகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் சிறுநீரக கல் உருவாவதற்கும் வழிவகுக்கும். எனவே தினசரி தேவைக்கு ஏற்ப மட்டுமே விட்டமின் சி உட்கொள்ள வேண்டும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், குறிப்பாக கோலாக்கள் மற்றும் துரித உணவுகளின் நுகர்வுகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். சாப்பிட வேண்டிய உணவுகள்: சிறுநீரக கற்களை தடுப்பதற்கு நன்கு நீரேற்றமாக இருப்பது மிகச்சிறந்த வழியாகும். இதற்கு அதிக திரவங்களை குடிக்கவும். குறிப்பாக நாள் முழுவதும் தண்ணீர் குடிங்க. உங்கள் சிட்ரஸ் உட்கொள்ளலை அதிகரிக்க வேண்டும். எனவே உங்கள் உணவில் போதுமான அளவு எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் திராட்சை பழங்களை சேர்க்கவும். அதே நேரத்தில் ஆக்சலேட் அளவையும் கட்டுப்படுத்த போதுமான அளவு கால்சியம் சாப்பிடுங்கள். கால்சியம் குறைபாடு ஆக்சலேட் அளவை அதிகரிக்கலாம். எனவே உங்கள் உணவில் போதுமான அளவு கால்சியம் நிறைந்த உணவுகளை விட்டமின் டி உடன் சேர்த்து நன்றாக உறிந்து கொள்ளுங்கள். மருந்துகள் மற்றும் சரியான முன்னெச்சரிக்கைகள் சிறுநீரக கற்களை குணப்படுத்த உதவும். நீங்கள் அதிக ஆபத்தில் இருந்தால் சரியான நேரத்தில் மருத்துவ உதவியை நாடுங்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளை வேறொரு மூலிகை தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.